ரீசெண்டாக நம்மளுக்கு கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணி, சார் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஏரியா வந்து ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள், பார்த்துட்டு என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நம்மளும் வந்துட்டு போயிட்டு சைட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். சார் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் ரெக்யூர்மெண்ட் என்னன்னு கேட்டுட்டு அவர் வந்து எனக்கு ஒரு பழத்தோட்டம் மாரி அமைச்சு கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுமாரி வந்துட்டு அவருக்கு என்னென்ன பிளான்ஸ் வைக்கலாம், ஃப்ரூட்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் நம்ம சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து நம்ம வந்து ஜேசிபி வச்சு ஃபுல்லாகவே வந்து குழி போட்டுட்டோம். எல்லாமே பிளான் பண்ண மாதிரி 10க்கு 10 ஸ்பேசிங் விட்டு 3 ஃபீட்டில் வந்து நம்ம வந்து குழி எடுக்க ஆரம்பிச்சோம். எதனால் நம்ம எர்த்தாகர் யூஸ் பண்ணாமல் வந்துட்டு ஜேசிபி யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட குழியோட ஆழம் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு சாயிலை கவர் பண்ணி பிளான்டிங் பண்ணுவோம். அப்போ வந்து ரூட்டோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், சாயில் லூசனிங் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் குழியை போட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்மளோட வந்துட்டு ஒர்க்கர்ஸ்லாம் அழைச்சிட்டு வந்து நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பிளான்ட்டாக நம்ம வந்துட்டு குழியில் வச்சு நம்ம வந்து பிளான்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கு வந்து மெயினாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 to 40 பிளான்ஸ் கொடுத்துருந்தோம். என்னென்ன வெரைட்டி கொடுத்துருந்தோம்னா, அவருக்கு டிம்பரில் பார்த்தோம்னா மெயினாக வந்து சந்தா மரம் வந்துட்டு ஒரு 3 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்போட்டா, அது இல்லாமல் வந்துட்டு ஜாக்கில் வந்து இயர்லி ஜாக்கு, கம்லஸ் ஜாக்கு, இது ரெண்டுமே பிக் சைஸ் பிளான்ட்டாக கொடுத்துருந்தோம். ஏன்னா அவர் வந்து 1 இயர் நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்டிங் வர மாதிரி கேட்டிருந்தாரு. அது இல்லாமல் கிளி நாவல் கொடுத்துருந்தோம், ஃப்ளவரிங்கே கொடுத்துருந்தோம் அவருக்கு வந்துட்டு. தென் வந்து நம்ம வந்து கோகனட் வந்து பார்டரில் 2 வைக்கணும், ஒரு 3 இயர்ஸில் ஹைபிரிட் கோகனட் வைக்கணும்னாரு. அதுக்கு நம்ம வந்து மலேசியன் சூஸ் பண்ணி அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டோம். இது இல்லாமல் கிரேப்ஸ் கேட்டிருந்தாரு. கிரேப்ஸில் வந்து பன்னீர் ப்ளஸ் வந்து பச்சை கிரேப்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்தோம். தென் வந்துட்டு எனக்கு வந்து மாங்கனில் வந்துட்டு நான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து ஆல்ரெடி வச்சிருந்தாரு. ஒரு 3 இயர்ஸாக எனக்கு வந்து ஃப்ரூட்டிங்கே இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் பிளான்ட்டாக ஒரு 21 கவரில் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வளர்ந்த பிளான்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ அப்படி வந்துட்டு அவர் வைக்கிறப்ப நெக்ஸ்ட் டேயில் ஃப்ரூட்டிங் கிடச்சிது சார் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வெரைட்டிஸ் இமா பசந்த், மல்லிகா, அது இல்லாமல் கேசர், இது 3 வந்து அவருக்கு வந்து கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் வந்துட்டு கொய்யா கேட்டிருந்தாரு. கொய்யா ஆல்ரெடி அவர்கிட்ட 4-5 கொய்யா வச்சிருக்காரு. ஆனால் எதுவுமே அவருக்கு டேஸ்ட் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக கொய்யா வேணும்னாரு. ஸோ அவருக்கு வந்து 2 ரெக்கமெண்ட் பண்ணோம் நம்ம. ஒன்று வந்து தைவான் பின்க்கு, இன்னொன்று வந்துட்டு பீட்ரூட் கொய்யா, அது 2மே வந்து கொடுத்தோம். இது இல்லாமல் வந்துட்டு ஒரு சில வந்துட்டு செர்ரி பிளான்ட், அது இல்லாமல் வந்து அவகேடோ ஃப்ரூட்டு, இந்த பிளான்ட்டும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்தோம். இது எல்லாமே நம்ம வந்து 1 டேலேயே அன்றைக்கி வந்து ஒரு க்ளீனாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு, பிளான்டிங்கும் பண்ணி கொடுத்து, ஃபுல் ட்ரிங்க் பேஸும் பண்ணி கொடுத்து, வாட்டரிங் முதற்கொண்டு நம்ம எல்லாமே வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டோம். இதில் வந்து எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பராமரிக்கணும், எல்லா திங்ஸுமே கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சேம் அதேமாரி வந்து நம்ம வந்து இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு பிக் சைஸ் பிளான்ட்டை பிளான் பண்ணுறப்ப எப்போதுமே வந்துட்டு கீழே இருக்க லேயரை கிழிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வைக்கணும். எதனால் அப்படின்னா வந்துட்டு இப்போ சின்ன பிளான்ட்டு ஒரு 1 லிட்டர் கவரில் பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சாயில் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் பிக் சைஸ் பிளான்ட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வளர்ந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி சாயில் வந்து 50 to 70 kg இருக்கும். அந்த சாயிலை நம்ம வந்து ஸ்டெம்மை பிடிச்சி வந்துட்டு தூக்கி வந்து குழியில் வைக்கிறப்ப சாயில் வந்து 90% உடையறதுக்கு வந்து கண்டிப்பாக சான்சஸ் உண்டு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு லேயரை கிழிச்சிட்டு, பிளாஸ்டிக் லேயரை கிழிச்சிட்டு, அதுக்கப்புறம் பேக்கில் இருக்க சைடில் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணுங்கள். இப்படி பிளான்டிங் பண்ணும்போது அந்த சாயில் வந்து உடையறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து ரூட்டும் வந்து ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2வது விஷயம், இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்றைக்குமே வந்து நம்ம வந்து பிளான்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து பிளான்டிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஹியூமிக்னு சொல்லக்கூடிய ஹியூமிக் ப்ளஸ் சாஃப், இது வந்து ஒன்று வந்து க்ரோத் நியூட்ரியன்ட், இன்னொன்று வந்து ஃபங்கிசைட், இது 2மே நம்ம வந்து பேஸலாக கொடுத்துடணும். எதனால் அப்படின்னா வந்து நம்ம பிளான்டிங் பண்ணுறோம். இப்போ வந்து இவருக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம இவர் பிளான்டிங் பண்ண அடுத்து ஒரு 3 to 4 days வந்து ரெகுலராக ரெயின், அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தான் ஃபுல்லாகவே நல்லா நிறையாவும் மழை பெஞ்சு நம்ம சைடு ஃபுல்லாகவே. ஸோ வந்து நம்ம வந்து கீழே சாஃப் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா வந்து அதிகமான ஈரம் இருந்தால் கூட வந்துட்டு அந்த ஃபங்கிசைடு வந்து வேறு அழுகாமல் இருக்கிறத வந்து காப்பாற்றிக்கும். நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம். நம்ம கஸ்டமர்ஸுக்கு மெயினாக நம்ம சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு தான் நான் வந்து எத்தனை டைம் சொல்லுவேன். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சரி என்ன இருந்தாலும் சரி நாங்கள் இருக்கோம். ஏன்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்வமாக தான் வைக்கிறீங்க. அதை நீங்கள் வந்து கடைசியில் ஃப்ரூட்டிங் எடுத்தால் தான் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் பண்ண மாட்டீங்க, அதையும் தெளிவாக பண்ணுங்கள் உங்களுக்கு. 2வது வந்துட்டு அவர் வந்து முன்னாடி வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்டிருந்தாரு. அந்த இடத்த பார்த்தோம். சரி ஃபஸ்ட்டு ஒருத்தர் நீங்கள் வந்து பின்னாடி வந்து ஆர்ச்சர் கொஞ்சம் க்ரோ பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். சைடில் மட்டும் நம்ம வந்து மினி இக்ஸோரா பிளான்ட் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்து வரது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மினி இக்ஸோரா மட்டும் ஃபுல் வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு டபுள் கலரில் வந்துட்டு பிளான்டிங் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்துட்டு ஒரு 2 to 3 months அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து மெக்சிகன் கிராஸ் வந்து நம்ம போகலாம் அவங்க பிளான் இருக்கும். அந்த வீடியோ வரப்போ அவங்க வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி வந்து மெக்சிகன் கிராஸ் வந்து போடுறது, எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக நம்மளே எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி. தென் அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா பிளான்ட்டுமே வச்சுட்டு எல்லாத்துக்குமே வந்து வாட்டரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவருக்கு எதுவும் எல்லாமே பிளான் பண்ணிட்டு வாட்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன நியூட்ரியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட் போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் கம்ப்ளீட்டாக என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம், எந்தெந்த இடத்துல என்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம், எவ்வளோ ஸ்பேசிங் விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா பிளான்ட்டுமே நீங்கள் வந்து பார்க்கலாம் தெளிவாக. இதுமாரி வந்து உங்களுக்கும் வந்து வீட்டுக்கு பின்னாடி ஆர்ச்சர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து எனக்கு நிலத்தில் வந்துட்டு ஒரு ஈல்டு பேசிஸில் இல்லை ப்ராஃபிட் பேசிஸில் எனக்கு ஒரு ஃபார்மிங் பண்ணணும்னாலும் சரி, எங்கள் டீம் எப்போதுமே இருக்குது. நீங்கள் எங்கள் நர்சரி எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் வந்து தெளிவாக பண்ணி கொடுப்போம், ப்ராஃபிட்லேயும் ஈல்ட்லேயும் சரி.